வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு கடவுளுக்கு நன்றி. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. இது என்னோட 100வது கதைங்க. நான் என்னோட ஒவ்வொரு கதைகளாக போட்டுக்கிட்டு வரேன். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா நிச்சயம் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, கதைக்குள்ளே போகலாமாங்க. கடவுளுக்கு நன்றி. எங்க இன்னும் நீங்கள் தூங்கலையா? மனைவி ராதிகாவோட குரல். அந்த நடுநீசியில் இன்னும் தூக்கம் வரவில்லை மதியழகனுக்கு. நேரம் என்னவோ ஆமை வேகத்தில் நகர்வது போல தோன்றியது அவனுக்கு. சன்னல் வழியை வெளியே எட்டி பார்க்கிறான் மதியழகன். வானத்தில் மின்னும் மின்மீன்கள் கூட இன்று அவனுக்காகவே மின்னுவது போல தோன்ற உடல் சிலிர்த்தது அவனுக்கு. வெளிநாட்டில் குடும்பத்தினருடன் 12 வருடங்களாக வசித்து வரும் மதியழகன் எதிர்பார்த்தது இந்த தருணத்தை தான். கிடைப்பதற்கு அரிதான ஒரு வண்ணத்து பூச்சி தாமாகவே அவனது தோளில் வந்து அமர்வது போன்ற ஒரு இனிய உணர்வு. நாளை இந்திய பயணம். ஆம், தாய் நாட்டிற்கு செல்லப் போகிறான் மதியழகன் குடும்பத்தினருடன். பறவைகளைப் போல நானும் நாளை பறந்து என் கூட்டிற்கு செல்லப் போகிறேன். ஆம், நாளை அமெரிக்காவிலிருந்து என் தாய் திருநாட்டிற்கு பறந்து செல்லப் போகிறேன் என்று நினைக்கையில் அவனது உள்ளம் குதூகலித்தது. இதோ மீண்டும் மனைவியின் குரல் சற்றே அதட்டலாக. ஏங்க, இன்னும் நீங்கள் படுக்கலையா என்று. கடந்த சில நாட்களாகவே தன் பிறந்த ஊரின் பெருமைகளை தன் பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி தன் பிள்ளைகளிடம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தான் மதியழகன். ஏண்டா மதி, உன் பிள்ளைங்களை நீ வீடியோவில் தான் காமிக்கணுமா? நேராக வந்து ஒரு தடவையாவது காமிக்கக்கூடாதா என்ற அப்பாவின் ஆதங்கம், அம்மாவின் நச்சரிப்பு. இதோ கிளம்பி விட்டான் இந்தியாவிற்கு. இந்திய மண்ணில் காலடி வைக்கும்போது இவர்களையெல்லாம் நாம் தொலைத்து விட்டோமே என்பது போல பார்க்கும் ஒவ்வொருவரும் தன் உடன்பிறப்புகளாக தோன்றியது மதியழகனுக்கு. சென்னையில் வசிக்கும் மனைவியின் குடும்பத்தினர் விமான நிலையத்தில் நின்று அவர்களை வரவேற்க அவர்களிடமிருந்து விடைபெற்று தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ள தன் சொந்த ஊருக்கு கிளம்பினான் குடும்பத்தினருடன் மதியழகன். வாடகை காரில் அமர்ந்து சன்னல் வழியே பச்சை பசையில் என்று பறந்து விரிந்து வயல்வெளிகளை ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தம் பிள்ளைகளுக்கு நெற்கதிர்களை பற்றிய விவரங்களை சொல்லிக்கொண்டே வந்தார் மதியழகன். சட்டென வண்டியை நிறுத்த சொன்னார் மதி. வீரப்பட்டி கிராமம் தங்களை அன்புடன் அழைக்கிறது என்ற அங்கே மஞ்சள் நிறத்தில் தமிழில் எழுதப்பட்ட பெயர் பலகை. அவர் ஆங்கிலத்தில் தன் பிள்ளைகளிடம், இறங்குங்க, நம்ம ஊர் வந்தாச்சு, இந்த போர்டு அருகே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்குவோம் என்று சொல்ல காரின் கதையை திறந்தவுடன் குழந்தைகளும் மூக்கை பொத்தி கொண்டன. குமட்டினர் முகம் சுளித்தனர். என்னப்பா இது, இவ்வளவு துர்நாட்டம் என ஆங்கிலத்தில் கேட்கவும் அப்பொழுதுதான் கவனித்தான் மதி. ஆம், அந்த பெயர் பலகைக்கு கீழே கொட்டி கிடந்த கோழிக்கடை கழிவுகளும் ஆஸ்பத்திரி கழிவுகளும் துர்நாற்றத்தை வீசிக்கொண்டிருந்தது. அவற்றை தன் உணவு கூடாரமாக்கி மொய்த்து கொண்டிருந்தன ஈக்களும் காக்கைகளும். சட்டென காரின் கதவை வேகமாக அடைத்தார் மதி. அடுத்த நொடியே கார் விரைந்தது மதியின் வீட்டை நோக்கி. அங்கே ஆரத்தியுடன் நல்ல வரவேற்பு. உற்றார் உறவினர்கள் எல்லோரும் கொஞ்சுவதும், தாத்தா பாட்டிகள் வெற்றிலை காவியுடன் பிள்ளைகளை அணைத்து முத்தமிடுவதும் அந்த பிள்ளைகளுக்கு புதிதாக இருந்தது. ஆனாலும் அந்த அன்பின் உச்சம் அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டது போலும். எதையும் புறக்கணிக்கவில்லை அவர்கள். வெளிநாட்டில் சம்பாதிப்பவர்கள் பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி தர முடியும். ஆனால் எட்டாத தூரத்தில் இருக்கும் இந்த அன்பான உறவுகளை இணைத்து வைக்க முடியுமா? மதியழகனின் பழைய வீடு அழகிய தோற்றத்துடன் அமெரிக்க டாலரால் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. விமானத்தின் நீண்ட பயணத்தால் ஏற்பட்ட களைப்பு, அதான் ஜெட்லாக், அன்று இரவு அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது. மேலை நாடுகளில் வசிப்பவர்கள் புத்தகம் படிப்பதில் சளைத்தவர்கள் அல்ல என்பது போல் ஆளுக்கு ஒரு ஆங்கில புத்தகத்தை வைத்துக்கொண்டு படித்து கொண்டிருந்தனர் அந்த இரவில். மறுநாள் விடியற்காலை ஆங்கில இசையை அலாரமாய் கேட்டிரும் அந்த பிள்ளைகளுக்கும் சேவல் கூவும் சத்தமும் காக்கையின் கரைதலும் வித்தியாசமான இசையாக கேட்டது. என்ன இது? அந்த கூட்டு குடும்பத்தில் நன்கு விடியும் முன்னே ஆளுக்கு ஒரு சொம்பை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வதை கண்டனர் அந்த பிள்ளைகள். ஏனென்று ஒன்று புரியாமல் விழித்த பிள்ளைகளிடம்
அவர்கள் காலை கடனை, அதாவது மலஜலம் கழிக்க வெளியே செல்வதாக மதி ஆங்கிலத்தில் கூற ஒன்றும் புரியாமல் விழிக்க ஆரம்பித்தனர் அந்த பிள்ளைகள். தாத்தா தாத்தா என அன்பாக அழைத்தான் மதியழகனின் 10 வயது மகன் சாரதி. ஏன் தாத்தா, எனக்கு ஒன்றுமே புரியலை தாத்தா. எல்லார் வீட்லேயும் தான் ரெஸ்ட் ரூம் இருக்கே, அதான் பாத்ரூம். அப்புறம் எதுக்கு நீங்கள் எல்லாம் வெளியில் போய் என தயக்கத்துடன் கேட்க, ஏதோ ஒரு நகைச்சுவையை கேட்டது போல் சிரிக்க ஆரம்பித்தார் தாத்தா. அது தாண்டா எங்கள் நாட்டு சுதந்திரம். உங்கள் நாடு மாதிரி நாங்கள் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே தான் போகணும் என்கிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. திறந்த வெளியிலே எங்கே வேணாலும் போவோம். அதாண்டா, எங்களுக்கு பாத்ரூமே தேவையில்லை. வயலோரம், ஆத்தங்கரை, ரோட்டோரம் எல்லாம் எங்களோட கழிவறை தான். எங்கள் கழிவறை ரொம்ப விசாலமானது. எங்களை தட்டி கேட்க யாருமே இல்லை. அப்படியே வந்து கேட்டாலும் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து அனுப்புவோம். ஆமாம், நான் என்ன உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயா வந்து அசிங்கம் பண்ணுறோம் என கேட்டு ஓட ஓட வரட்டும்ல என சொல்லி பெரிய நகைச்சுவையை சொன்னது போல் சிரித்தார். ஆனால் அங்கே அந்த 10 வயது மகன் சிறுவனுக்கு சிரிப்பு வரவில்லை. இத்தனை அன்பான பண்பான மனிதர்களிடையே சுகாதாரமற்ற நிலையில் வாழ்கிறார்களே என்ற எண்ணி அந்த பிஞ்சு மனம் வேதனைப்பட்டது. அவர்களையே பார்த்தது. மதிய உணவு நேரம். பறப்பதும் ஊர்வதும் மிதப்பதுமாய் தாத்தா வீட்டில் பிரம்மாண்டமான அசைவ உணவு. இந்த சந்தோஷம் அந்த பிள்ளைகளுக்கு வெகு நேரம் நீடிக்கவில்லை. அவர்கள் கண்ட காட்சி எப்படி? தெருவோரத்தில் தூக்கி எறியப்பட்ட சாப்பிட்ட வாழை இலைகள், மென்று துப்பிய எலும்புகளுக்காக சண்டையிட்டு கொண்ட தெருநாய்கள். அதற்கு சற்று தொலைவில் இதுவரை குப்பைகளே போடப்படாத பிரம்மாண்டமாய் பெரிய நின்று கொண்டிருந்த பெரிய குப்பை தொட்டிகள். பின் இவை எதற்கு என்பது போல் மகன் சாரதி குப்பை தொட்டிகளை காட்டி கேட்க, அது அப்படிதான். யார் வந்து சொன்னாலும், ஏன் அந்த கடவுளே வந்து சொன்னாலும் இவர்கள் குப்பை தொட்டியில் குப்பைகளை கொட்ட மாட்டார்கள். வீட்டு குப்பைகளை தெருவிலே கொட்டியே பழக்கி விட்டவர்கள் என்று வருத்தத்துடன் சொன்னார் மதியழகன். மீண்டும் சென்னை பயணம். 1 மாத விடுமுறைக்கு பின் அமெரிக்கா செல்ல ஆயத்தமானார்கள் அந்த குடும்பத்தினர். ஆனால் தாத்தாவின் உடல்நிலை கருதி மீண்டும் அந்த ஊருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. என்ன ஆச்சரியம்! பெயர் பலகை அருகே கோழி கழுவிகளை காணவில்லை. எல்லோருடைய வீட்டு கழிவறைகளும் இப்பொழுது உபயோகத்தில் இருந்தது. குப்பைகளை தன்னுள் சுமந்து கொண்டிருந்தது அந்த ஊர் குப்பை தொட்டி. இப்படி இவையெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று? ஒன்று புரியாமல் அங்கு நின்று கொண்டிருந்த பெரியவரிடம் விசாரித்தார் மதியழகன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், 2 கால் மனுஷனால முடியாத ஒரு காரியத்தை ஒரு 4 கால் மிருகம் வந்து செஞ்சுட்டு போயிடுச்சு. அதான்பா, ஊருக்குள்ள ஒரு சிறுத்தை புள்ளி நடமாட்டம் இருக்குன்னு யாரோ சொல்ல, இப்போ திறந்த வெளியில் யாருமே மலஜலம் கழிக்கிறதில்ல. எல்லாரும் அவங்க வீட்டு பாத்ரூம்லேயும் கக்கூஸ்லேயும் தான் போய்கிட்டு இருக்காங்க என சொல்லவும் உடனே ஆச்சரியமாக பார்த்தார். ஆமாம், அது மட்டும் இல்லை, யாரும் பயந்து குப்பைகளை தெருவில் கொட்டுறதில்லை. ஏன்னா அந்த அசைவ துர்நாற்றத்துக்கு மிருகங்கள்லாம் வருமாமே இப்படின்னு சொல்லி, எப்படியோ இந்த ஊரை சுத்தமாக்க ஒரு மிருகத்தை அனுப்பி வச்ச அந்த கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் என்று சொல்லி சிரித்து கொண்டே நகர்ந்தார். ஊர் மக்களுக்கு தீங்கு செய்யாமல் வந்து சென்ற அந்த 4 கால் மிருகத்திற்கு மனதார நன்றி சொன்னார் மதியழகன். நன்றி.